ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு ராட்சத திமிங்கிலத்தை பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல ஆழ்கடலில் மிகப்பெரிய வயதான புத்திசாலி திமிங்கிலம் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் சந்திரன். அங்கே ஒரு சிறிய கடல் மீன் ஒன்று இருந்தது. அதன் பெயர் வாசு. அது சிறுவன் என்பதால் இந்த உலகத்தில் அவனை சுற்றியிருக்கும் எல்லா விஷயங்களை பற்றியும் ஆர்வமாக சந்திரன் தாத்தாவிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பான். ஒரு நாள் வாசு சந்திரன் தாத்தாவிடம், எப்படி நீங்க பெரியதாகவும் வலிமையாகவும் இருக்கீங்க? நானும் உங்களைப் போல் பெரியதாக ஆக வேண்டும், அப்போதுதான் நான் வலிமையாக இருக்க முடியும் என்று வாசு கூறியது. தாத்தா அதை கேட்டு சிரித்துக் கொண்டே பதில் கூறினார், நான் பெரியதாகவும் வலிமையாகவும் வளர்வதற்கு எனக்கு பல வருடங்களானது. ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள், பெரியதாக இருப்பதினால் மட்டும் வலிமையானவராக இருக்க முடியாது. நான் உனக்கு தெரியாத சில விஷயங்களை காட்டுகிறேன். சந்திரன் தாத்தா வாசுவை அந்த கடலின் ஒரு அழகான பகுதிக்கு கூட்டிச் சென்றார். அங்கே கடல் நீர் அமைதியாகவும் தெளிவாகவும் இருந்தது. அவர் அங்கே ஒரு வலிமையான சுறா மீனை பற்றி கூறினார். அது கூர்மையான பற்களும் தாடைகளும் கொண்டது. அது கடித்தால் அதன் பிடியிலிருந்து சுலபமாக தப்பிக்க முடியாது. அடுத்து புத்திசாலியான ஆக்டோபஸ் பற்றி கூறினார். அது தன் எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் வேட்டையாடி சாப்பிடுவதற்கும் தன் உடலை மறைத்துக் கொள்ளும் சக்தியும் 10க்கும் மேற்பட்ட கைகளும் கொண்டது. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சிறப்பான வலிமை இருக்கிறது. ஒருவரைப் போல் ஒருவர் யாரும் இருப்பது இல்லை. என்னைப் போல் பெரியதாக நீ இருந்தால்தான் பலசாலியாக இருக்க முடியும் என்று ஒன்றும் கிடையாது. வாசு சில நொடி யோசித்து பார்த்தது. அப்படின்னா நான் உங்களைப் போலாக வேண்டும் என்பது முக்கியம் இல்லையா என்று சந்திரனிடம் கேட்டது. சந்திரன் தாத்தா சிரித்துக்கொண்டே கூறினார், சரியாக கூறினாய். எல்லா கடல் உயிரினங்களும் பெரியதாக இருப்பது இல்லை. சிறியதாக இருக்கும் உயிரினங்களும் இங்கு வசிக்கிறது. ஆனால் அது தன்னுடைய வலிமையை மட்டும் பயன்படுத்தி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உனக்கு பிடித்தவர்களை பின்பற்று, ஆனால் உனக்கென்று ஒரு தனி சிறப்பு அம்சங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த நாளிலிருந்து வாசு தன்னிடம் இருக்கும் சிறப்பான விஷயங்களை பாராட்ட கற்றுக்கொண்டது. பெரியதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, நாம் நம்மைப் போல் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டது. கதையின் நீதி என்னவென்றால், உண்மையான வலிமை என்பது நம்முடைய தனித்துவத்தில் தான் இருக்கிறது. மற்றவரைப் போலாக வேண்டும் என்பது அவசியமில்லை. பெரியதாக இருப்பதும் சிறியவராக இருப்பதும் வலிமையை குறிக்காது. அது அவர்களுடைய தோற்றம் மட்டும்தான். ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில சந்திப்போம்.